Welcome to my dear 7th standard student. Today we are going to see about Unit 4 Cell Biology second session. நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லெசனுக்கு போகலாம். ஒரு வில்லேஜில் வீரண்ணா அப்படிங்கக்கூடிய ஒரு ஷாப் ஓனர் இருந்தார். அவர் நல்லா கடுமையாக உழைக்கக்கூடியவர். அவர் கடுமையாக உழைச்சாலும் அவருக்கு நேர்மை அப்படிங்கிறது இல்லை. பல வழிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய மெத்தட் கற்றுட்டு நிறையா மணி ஏர்ன் பண்ணிட்டார். கையில் நிறைய பணம் வந்த உடனே அவருக்கு கூடவே பொறாமையும் சேர்ந்து வந்துருச்சு. இவர்கிட்ட பணம் நிறையா இருக்கிறதுனால அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள்லாம் இவர்கிட்ட போய் வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. அவங்களுக்கு ஹை ரேட் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டிக்கு கொடுத்துட்டு அவங்களால திருப்பி ரீபே பண்ண முடியல அப்படின்னா அந்த அவங்களோட லேண்டெல்லாம் எழுதி வாங்கிடுவார். இந்த மாதிரி ஒரு நாள் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மொத்த லேண்டையும் இவர் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டார். அப்போ அந்த ஏழை விவசாயிகள்லாம் திரும்ப இவங்களோட நிலத்துக்கு கூலிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மழையே இல்லாமல் ரொம்ப கடும் வறட்சி ஆயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம், போய் வீரனாக்கிட்டே ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சாப்பாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் எதுவுமே கொடுக்காம அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்றாரு. அப்புறமே இவங்களாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரோட பிஹேவியர் பார்த்து இப்படி சொல்லிட்டாருன்னு அவங்களால டாலரேட் பண்ணவே முடியல. ரொம்ப இதாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஏழை விவசாயியோட பையன் டவுன்லேருந்து வில்லேஜுக்கு ஹாலிடேவுக்காக வர்றாரு. அவர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்னே அவர் ஒரு ஐடியா சொன்னோடனே அந்த வீரனா நிறைய அவங்ககிட்ட இருந்து ஏமாற்றி சேமிச்சதெல்லாம் ஒரு குடோனில் தானியங்களாகவும் பணம் இந்த மாதிரி பொருளாகவும் நிறைய சேர்த்து வச்சுருந்தாரு. நாமெல்லாம் என்ன பண்ணலான்னா அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டார்க் நைட்டில் எல்லோரும் கிளம்பி போய் அந்த குடோனை அடித்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த ஒரே நாளில் அந்த வீரனா எதுவுமே இல்லாமல் எம்டி பர்சன் ஆகிட்டார். அதுக்கப்புறமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவரோட ஒய்ஃபும் அவரும் சாப்பாட்டு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பூவர ஓல்டு லேடி அவங்க மேலே இறக்கப்பட்டு அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ தான் அவர் தன்னோட தவறை உணர்றாரு. அன்புன்னா என்ன, பாசம்னா என்ன அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. நாம் அவங்களாம் கஷ்டப்பட்டு கேட்டப்போ நம்ம எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பூவர் ஃபார்மர்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆக சொல்கிறாரு. அவங்களாம் வந்தோடனே நான் சரியான பாடம் கற்றுக்கிட்டேன். நான் உங்ககிட்டேருந்து ஏமாற்றி வாங்கினா லேண்டெல்லாம் திருப்பி உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். எனக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்குது, அதில் நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்ககிட்ட எழுதி வாங்கின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நெருப்பில் போட்டு எரிச்சிட்றாரு. எரிச்சிட்டு இனிமேல் நம்ம எல்லாமே ஒரு பிரதர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே அவங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை விவசாயிகளுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் இந்த கிரெடிட்லாம் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா அந்த டவுன்லேருந்து வந்த ஃபார்மரோட பையனுக்கு, அந்த யங் சோல்ஜர்ஸ்க்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே இவர் அந்த யங் சோல்ஜர்ஸை கூப்பிட்டு ஹக் பண்ணிவிட்டு, நல்ல பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க, வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் நம்ம எல்லாருமே யாரும் மாஸ்டர் கிடையாது, யாரும் சர்வெண்ட் கிடையாது, எல்லாருமே ஹாப்பியாக பிரதர்ஸாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் உடனே அந்த ஏழை விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்குமே ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு தெரியுது. ஓகே, நம்ம இப்போ லெசனுக்கு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம செல்னா என்ன, ஆர்கன்னா என்ன, ஆர்கன் சிஸ்டம்னா என்ன, ஆர்கானிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்லை பற்றி பார்த்தோம். நவ் we are going to see about types of cells, structure and functions, then cell organelles. Some specialized cells are epithelial cells, muscle cells, nerve cells and red blood cells. Epithelial cells, they are mostly flat and columnar in shape. இது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா தூண்களை வரிசையாக நிறுத்தி வச்ச மாதிரி அந்த ஷேப்பில் இருக்கும். இதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, they cover the surface of the body for protection. நம்ம பாடி சர்ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலை தான் இந்த எபித்தீலியல் செல்லோட வேலை.
தென் மசில் செல்ஸ், தே ஆர் லாங் அண்டு ஸ்பிண்டில் ஷேப்டு. இது வந்து நீண்ட கதிர்கோள் வடிவத்தில் இருக்கும். இது இதனோட ஃபங்க்ஷன் என்னென்னா, தே கேன் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் அலோவிங் த செல் ஃபார் மூமெண்ட். இது வந்து நம்ம பாடியில் மசில்ஸ் சுருங்கி விரியுதுன்னு சொல்கிறோம்ல, கை ஃபார் எக்ஸாம்பிள் கை நீட்டுறோம் மடக்கிறோம் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் இல்லையா, இதுக்கு வந்து அந்த செல்ஸ் வந்து மூமெண்ட் ஆகிறதுக்கு இந்த மசில் செல்ஸ் தான் பயன்படுது. Nerve cells. The body of nerve cells is branched with an elongated nerve fiber. நரம்பு நாரிழைகளால் ஆனது இந்த நரம்பு செல்கள். இது வந்து பார்த்திங்கனாக்கா உடல் முழுவதும் பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இந்த நர்வ் செல்லோட ஃபங்க்ஷன் என்னென்னா, the nerve cells are specialized to carry and conduct message that coordinate the function of the body. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெசேஜை கண்டக்ட் பண்ணுறதும் கோஆர்டினேட் பண்ணுறதும் இந்த நரம்பு செல்களோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு ஒரு காலில் ஒரு முள் குத்திடுச்சு அப்படின்னாக்கா அதனோட பெயின் சடனாக நம்ம உணர்றோம் இல்லையா, அது உடனே பிரெயினுக்கு கொண்டு போகிற இது வந்து என்னன்னா இந்த நரம்பு செல்களோட வேலை தான். ஓகே. ரெட் பிளட் செல்ஸ், ரவுண்ட் பைகான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப்டு. இது வந்து ரவுண்டாகவும் இருபுறம் குளிர்ந்த தட்டு வடிவத்தில் காணப்படும். இதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா, ரெட் பிளட் செல்ஸ் கேரி ஆக்சிஜன் அண்ட் கலெக்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடி. இந்த ரெட் பிளட் செல்ஸு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதும் வேரியஸ் பார்ட்லேருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை கலெக்ட் பண்ணிட்டு வர்றதும் இந்த ரெட் பிளட் செல்ஸோட வேலை. ஓகே. டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா மூல செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ். நம்ம பாடியில் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நர்வ் செல்ஸ், பிளட் செல்ஸ், பிரெயின் செல்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒவ்வொன்றும் அதனோட வேலைகளை செய்யும். ஆனால் இந்த மூல செல்கள் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து எந்த செல்லு கூட வேணாலும் அட்டாச் ஆகிக்கும். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸு. இது ஒரே மாதிரி தான் இருக்கும், தனக்கு தானே மல்டிப்ளை ஆயிரும். இது வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரெயினில் அடிபட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பிரெயின் செல்ஸ் லாஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல இந்த ஸ்டெம் செல்ஸு பயன்படும். இப்போ ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும், வாழ்நாள் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த குறிப்பிட்ட டைம் ஆனோடனே அந்த செல்ஸ் வந்து அழிஞ்சிரும். அந்த இடத்துல புது செல் உருவாகிறதுக்கு இந்த ஸ்டெம் செல்லை பயன்படுத்துவாங்க. ஓகே. ஸோ தே ஆர் யூட்டிலைஸ்டு பை த scientists and medicos to cure and prevent some disease like spinal cord injury. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு இடத்துல ஏற்படக்கூடிய இந்த காயங்களுக்கு தண்டு இடத்துல அடிபட்டுருச்சுன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஸ்டெம் செல்லை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகே. சைட்டோபிளாசம், ஐ ஆம் த ஏரியா ஆஃப் மூமெண்ட். அதாவது சைட்டோபிளாசம் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஐ ஆம் த ஏரியா ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்க்கு வெளிப்புற பகுதியில் எல்லாமே பரவி காணப்படக்கூடியது தான் இந்த சைட்டோபிளாசம். The cytoplasm includes all living parts of the cell within the cell membrane excluding the nucleus. அதாவது இது வந்து நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்காது, நியூக்ளியஸ்க்கு வெளிப்புற பகுதியில் செல் மெம்பரேனுக்கு உள்பகுதியில் எல்லா இடத்துலையுமே பரவி காணப்படக்கூடியது தான் இந்த சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம். சைட்டோபிளாசம் இஸ் மேட் அப் ஆஃப் சைட்டோசோல் அண்ட் செல் ஆர்கனல்ஸ். இந்த சைட்டோபிளாசம் எதனால் உருவாயிருக்கு அப்படின்னா சைட்டோசோல் அப்படிங்கிற பொருளாலையும் தென் செல் ஆர்கனல்ஸால் உருவாயிருக்குது. த சைட்டோசோல் இஸ் வாட்டரி ஜெல்லி லைக் medium made up of 70% to 90% water and usually colorless. இந்த சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும்னாக்கா, சைட்டோசோல் அப்படிங்கக்கூடிய ஒரு வாட்டர் லைக் ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளால் திரவத்தால் ஆனது. இதில் வந்து 70% 90% ஆஃப் வாட்டரும் இதோட இது பார்த்திங்கனாக்கா கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதுதான் சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள செல் ஆர்கனல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வேக்யூல், ரிபோசோம், கோல்கை பாடி, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், குளோரோபிளாஸ்ட், இது எல்லாமே இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே இருக்குது. இப்போ இதை பற்றி ஒன்றையும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஓகே. புரோட்டோபிளாசம் வர்சஸ் சைட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் அப்படின்னு என்ன, சைட்டோபிளாசம் என்னன்னா, இப்போ செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நியூக்ளியஸ்க்குள்ளே ஒரு நியூக்ளியர் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம என்னென்னா சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம். அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடியது வந்து நியூக்ளியோபிளாசம்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். In particular, the material inside the outside the nuclear membrane is known as the protoplasm. The fluid inside the nucleus is known as the nuclear fluid or nucleoplasm, and outside the nucleus is called cytoplasm. இந்த இடத்துல புரோட்டோபிளாசம்னா என்ன, நியூக்ளியோபிளாசம்னா என்ன, சைட்டோபிளாசம்னா என்னன்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகே. தென் இன்சைட் த சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசத்துக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா
another name is powerhouse of the cell. ஒரு செல்லின் ஆற்றல் மையம் எது அப்படின்னாக்கா மைட்டோகாண்ட்ரியாவை சொல்லலாம். Do you remember learning about the food as the energy source for the body? The food that you ate to be broken down in order to release the energy which can be used by your body to function. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடானது பிரேக் டவுன் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவுது இல்லையா. அதுக்கு எது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆர் ரெஸ்பான்சிபிள் டு திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, மைட்டோகாண்ட்ரியா இஸ் an oval or rod shaped double membrane bundled organ. இது ஒரு டபுள் மெம்பரேனாலான ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது. த எனர்ஜி ப்ரொடியூஸ் வித்தின் த மைட்டோகாண்ட்ரியன் இஸ் யூஸ்டு ஃபார் ஆல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல். இந்த செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வளர்சிதை மாற்றமும் இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஆக்டிவிட்டீஸாக தான் நடக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருப்போம் இல்லையா. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கரண்ட் ஆனது நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் தனித்தனியாக லைனில் பிரித்து அனுப்புகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து அந்த எனர்ஜியானது நம்ம பாடியோட செல்ஸ்க்கு எல்லாமே தனித்தனியாக பிரித்து அனுப்பப்படுது. அதனால தான் இதை வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ். நம்ம பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது இதுனாக்கா குளோரோபிளாஸ்ட் ஆர் த ஒன்லி செல் ஆர்கனல்ஸ் தட் கேன் ப்ரொடியூஸ் ஃபுட் ஃப்ரம் த சன் எனர்ஜி. அதாவது சன் எனர்ஜியிலேருந்து ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு குளோரோபிளாஸ்ட்டு தான் காரணமாக இருக்குது. ஒன்லி பிளான்ட்ஸ் வித் குளோரோபிளாஸ்ட் ஆர் ஏபிள் டு டூ photosynthesis because they contain the very important green pigment called chlorophyll. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிறமி எது அப்படின்னா குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் இருக்கிறதுனால தான் இதில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஸோ இது வந்து ஃபுட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறோம். Chlorophyll can absorb radiant energy from the sun and convert it to the chemical energy. அதாவது சன்னுகிட்டேருந்து இந்த வெப்ப ஆற்றலை வந்து என்னவா மாற்றுது அப்படின்னா வேதி ஆற்றலாக மாற்றுறது இந்த குளோரோஃபில்லோட வேலை. இந்த குளோரோஃபில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஹேவ் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. ஸோ அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடத்த முடியாது. ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது பிளான்ட் செல்லில் மட்டும்தான் நடக்கும். ஓகே, chloroplast is a type of plastid which are present only in plant cells. Plastids are mainly of two types, chromoplast and leucoplast. அதாவது வந்து இந்த குளோரோபிளாஸ்டில் வந்து டூ டைப்ஸ் பிளாஸ்டிட்ஸ். பிளாஸ்டிட்னா கணிகங்கள்னு சொல்லுவோம், நிறமிகள். இது வந்து பார்த்திங்கன்னா குரோமோபிளாஸ்ட் அப்படின்னா கலர்டு, லியூகோபிளாஸ்ட் அப்படின்னா கலர்லெஸ் அப்படின்னு ரெண்டு வகையான பிளாஸ்டிட்ஸ் இருக்குது. வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் தீஸ் பிளாஸ்டிட்ஸ் இம்பார்ட் different colors to various parts of plant. Chromoplast impart color to flower and fruits. As fruits ripen, chloroplast changes to chromoplast. Starch is converted to sugar. அது குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளார் ஃப்ரூட்டுக்கெல்லாம் கலர்ஸ் வருது இல்லையா, டிஃப்ரெண்ட் கலர்ஸு, அதுக்குள்ள இந்த குரோமோபிளாஸ்ட் தான் காரணமாக இருக்குது. அதே மாதிரி அந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கும்போது காய்கள் பச்சையாக இருக்கும், அது வந்து பழுக்க ஆரம்பிக்கும் போது குரோமோபிளாஸ்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி குரோமோபிளாஸ்டாக சேஞ்ச் ஆகும்போது ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து சுகராக கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் பழம்லாம் காயாக இருக்கும்போது இனிக்கிறது இல்லை, பழுத்தா இனிப்பாக இருக்குது இல்லையா, அது சுகராக கன்வெர்ட் ஆகிறதுனால தான். ஓகே, கோல்கி காம்ப்ளெக்ஸ். ஐ நீட் ஏ பிரேக், அதாவது எனக்கு இடைவெளி தேவை அப்படின்னு சொல்கிறது தான் இதனோட அர்த்தம். இது வந்து பார்த்திங்கனாக்கா கண்டினியூஸாக செயல்பாட்டிலேயே இருக்கும் இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கோல்கி காம்ப்ளெக்ஸ் ஆர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் செக்ரீட்டரி சப்ஸ்டன்சஸ், பேக்கேஜிங் அண்டு செக்ரீஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நொதிகளை சுரக்கக்கூடியது, அதாவது ஒரு சம் ஆஃப் த நொதிகளை இது வந்து செக்ரீட் பண்ணுறது. திஸ் இஸ் த செக்ரீட் பிஹைண்ட் த சேஞ்ச் இன் த கலர் அண்ட் டேஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இது வந்து பழம் பழுக்கும்போது அதுக்கு கலரும் டேஸ்ட்டையும் கொடுக்கறது இந்த என்சைம்ஸ் செக்ரீட் ஆகிறதுனால தான். நொதிகளை செக்ரீட் பண்ணுற வேலை இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸோட வேலை. ஓகே, லைசோசோமுக்கு அனதர் நேம் சூசைடல் பேக், தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரிதிங் ஐ டச் ஐ டெஸ்ட்ராய். You will find organelles called as lysosomes which are very small to view using a light microscope. இது வந்து அதாவது மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். செல் அப்படின்னாவே மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அதுலேயும் இந்த லைசோசோம் அப்படிங்கக்கூடிய ஸ்மால் இதை வந்து வெரி ஸ்மாலாக இருக்கும். இது வியூவிங் யூஸிங் லைட் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும், எளிய நுண்ணோக்கி மூலமாக. தே ஆர் த மெயின் டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த செல். தே லைஸ் எ செல், ஹென்ஸ் தே ஆர் கால்டு சூசைடல் பேக். அதாவது
இந்த டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைசோசோம் அதுவே விழுங்கிரும். அதனால தான் இதுக்கு வந்து சூசைடல் பேக் அப்படின்னு பேர். ஓகே. சென்ட்ரியோல் only found in animal cell, not in absent in plant cell. It helps in the separation of chromosome during cell division. இது வந்து அனிமல் செல்லில் தான் இருக்கும். இந்த அனிமல் செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சென்ட்ரியோல் இருக்கும். இது வந்து குரோமோசோம் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த செல் டிவிஷன் செல் பகுப்பு நடைபெறும் போது இந்த குரோமோசோமை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரியோல் பயன்படுது. ஓகே. Then endoplasmic reticulum. It is an intermembranous network made up of flat or tubular sacs within the cytoplasm. Endoplasmic reticulum is of two types. They are rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. இது வந்து சைட்டோபிளாசத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நெட்வொர்க் வலைப்பின்னல் மாதிரி டியூப்லார் ஸ்ட்ரக்சரில் மடிப்பாக காணப்படும். இதுதான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்கிறோம். இதில் 2 டைப் என்ன அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம்னா ரஃப் டியூ டு த ரிபோசோம் அட்டாச்டு டு த மெம்ப்ரேன் விச் ஹெல்ப்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன். அதாவது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா அதனோட மேல்புற பகுதியில் ரிபோசோம் வந்து ஒட்டி இருக்கும், ரிபோசோம் துகள்கள் ஒட்டி இருக்கும். அதனால் இது வந்து சொரசொரப்பான பகுதியாக காணப்படுது. அதனால தான் இதை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு, புரத உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பயன்படுது. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இட் இஸ் ஏ நெட்வொர்க் ஆஃப் டியூப்லார் சாக்ஸ் வித்தவுட் ரிபோசோம். இதில் வந்து ரிபோசோம் இருக்காது. அதனால் வளவளப்பான பகுதியாக காணப்படுகிறது. They play a role in the synthesis of lipids, steroids and also transport them within the cell. இதனோட வேலை என்ன அப்படின்னா லிப்பிட்ஸையும் ஸ்டீராய்ட்ஸையும் வந்து சிந்தசிஸ் பண்ணுறது இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட வேலை. அது இல்லாமல் செல்லுக்குள்ளேயே இது வந்து டிரான்ஸ்போர்ட் வேலையை செய்யுது. Then nucleus. Everyone do what I say, acting like the brain of the cell. அதாவது நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஒரு இப்போ நம்ம பாடியில் எடுத்துக்கிட்டோம்னா பிரெயின் என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் செயல்படுது இல்லையா. அது மாதிரி நம்ம செல்லில் எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளியஸ் என்ன சொல்கிறதோ அதை தான் எல்லா ஆர்கனல்ஸும் செஞ்சாகணும். அதனால தான் இதை வந்து பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லலாம். விச் இஸ் த பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே. Plant and animal cells have a nucleus inside the cytoplasm. It is surrounded by a nuclear envelope. 1 or 2 nucleolus and the chromatin body are present inside the nucleus. During cell division, the chromatin body is organized into a chromosome. Storage of genetic material and transfer heredity characters from generation to generation are the functions of chromosome. அது பிளான்ட் செல்லுலையும் அனிமல் செல்லுலையும் இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள நியூக்ளியஸ் வந்து சென்டரில் காணப்படும். இது வந்து நியூக்ளியார் என்வலப் அப்படிங்கக்கூடிய நியூக்ளியார் உரையால் சூழப்பட்டிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 நியூக்ளியோலஸ் அப்படின்னா உட்கருமணி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இந்த குரோமேட்டின் பாடி இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியஸும் குரோமேட்டின் பாடி ப்ரெசன்ட் இன்சைட் த நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்குள்ளே இந்த குரோமேட்டின் பாடியும் நியூக்ளியோலஸும் காணப்படும். இது வந்து செல் டிவிஷன் செல் பகுப்பு நடக்கும்போது குரோமேட்டின் பாடி ஆர்கனைஸ்ட் இன்டு குரோமோசோம். அதாவது அந்த குரோமேட்டின் பாடி தான் வந்து குரோமோசோமை ஆர்கனைஸ் பண்ணுது. தென் ஸ்டோரேஜ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் மரபு பொருட்களையும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது. ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் மரபு பண்புகளை கடத்துறது எல்லாமே இந்த குரோமோசோமோட ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகே. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இன் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ப்ராசஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் டேக் பிளேஸ் இன்சைட் த செல். செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபுல்லாகவே இந்த நியூக்ளியஸோட கண்ட்ரோலில் தான் நடக்குது. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர். ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைகளுக்கு இந்த ஹெரிடிட்டரி கேரக்டரை கடத்துறது மரபு பண்புகளை கடத்தக்கூடிய வேலையும் இந்த நியூக்ளியஸோட வேலை. ஓகே. தென் ரெட் பிளட் செல்ஸ். டூ யூ நோவில் பாருங்கள் ரெட் பிளட் செல்ஸ் பற்றி இருக்குது. ரெட் பிளட் செல்ஸ் do not have contain a nucleus. Without a nucleus, these cells die quickly. அதாவது இரத்த சிகப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாடியில் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நியூக்ளியஸ் கிடையாது.
அந்த நியூக்ளியஸ் இல்லாதனால இது சீக்கிரமாகவே என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இறந்துரும். about 2 million ரெட் பிளட் செல்ஸ் டை எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 மில்லியன் ரெட் பிளட் செல்ஸ் வந்து அழிஞ்சிருமா. லக்கிலி த பாடி ப்ரொடியூஸ் நியூ ரெட் பிளட் செல்ஸ் எவ்ரிடே. அதாவது அது அழிஞ்சிருச்சுன்னா புது செல் உருவாகலை அப்படின்னா அவங்க டை ஆக வேண்டிதான். ஆனால் உடனே என்னாகும் அப்படின்னாக்கா அந்த எந்த அளவுக்கு அழியுதோ அந்தளவுக்கு நியூ ரெட் பிளட் செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பிளட்டெல்லாம் டொனேட் பண்ண சொல்கிறாங்க இல்லையா. பிளட்டு வந்து டொனேட் பண்ணும்போது மறுபடியும் புது பிளட்டு அதில் வந்து உருவாகிட்டே இருக்கும். அதனால தான். தென் ஆக்டிவிட்டி பாருங்கள். சம்மரைஸ் வாட் யூ ஹேவ் லேர்ன்ட். Now you have studied the internal structure of a cell. Let us summarize what we have learnt so far. Complete this table by filling the main function of each of the cell structure. Then ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். Cells are basic structural and functional units of living organism. Cells are microscopic and can be seen only under a microscope. Cytoplasm includes the organelles and the cytosol. The cytosol is the jelly-like medium in which many chemical reactions take place. Mitochondria are responsible for cellular respiration, which release the energy from the food. Plants have chloroplast, which chlorophyll pigments to produce food by photosynthesis. Stem cells are cells that have the ability to divide and develop into many different types of the cell. A group of different tissues make up an organ. Organs working together in groups form a system or organ system. Organ system make up an organism such as a human. Okay students, thank you. Students, உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினை அசைன்மெண்ட்டாக அனுப்புவோம். அதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு புக் பேஜஸும் பிடிஎஃபாக எடுத்து அனுப்பிச்சிருக்கோம். அதிலேருந்து நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அசைன்மெண்ட் கரெக்டாக எழுதி சென்ட் பண்ணணும். ஓகே.